Hey guys, இந்த வீடியோவில் நம்ம Raspberry Piல சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம Raspberry Pi கூட கனெக்ட் ஆகிருக்கணும். நீங்கள் விண்டோஸ் யூஸராக இருந்தீங்கன்னா PUTTY அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஒருவேளை நீங்கள் லினக்ஸ் அல்லது மேக் யூஸராக இருந்தால் ஸ்க்ரீனில் தேடுற இந்த டைமுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா லினக்ஸ் அப்புறம் மேக் யூஸர்ஸ்க்கு வந்து இந்த கனெக்டிங் ப்ராசஸ் வந்து வேரி ஆகும். ஸோ விண்டோஸ் யூஸர்ஸ் நீங்கள் உங்களோட வெர்ஷனுக்கு தகுந்த மாதிரி இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிடலாம். அண்ட் இந்த டிஃபால்ட் ஹோஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா RaspberryPi. அண்ட் இப்போ கீழே இந்த ஓப்பன் பட்டனை கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் ஆகிட்டோம். இப்போ வந்து Raspberry Piயோட யூசர் நேம் கேட்குது. டிஃபால்ட் யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பை தான். அண்ட் பாஸ்வேர்டு வந்து Raspberry Pi. ஸோ இப்போ வந்து நான் வந்து கனெக்ட் ஆகிட்டேன் Raspberry Pi கூட. இப்போ வந்து லினக்ஸ் அப்புறம் மேக் யூசர்ஸ்க்கு எப்படி இதை கனெக்ட் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ லினக்ஸ் அண்ட் மேக் யூசர்ஸ் நீங்கள் உங்களோட டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ Raspberry Piயோட டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா Raspberry Pi தான். ஸோ இப்போ நம்ம வந்து கனெக்ட் ஆகிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ நம்ம வந்து Raspberry Piல சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம Raspberry Piயை அப்டேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு கமெண்ட் வந்து sudo apt-get update. நெக்ஸ்ட்டு sudo apt-get upgrade. ஸோ இப்போ என்னோடது அப்கிரேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கிட் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், GIT. ஸோ அதுக்கு கமாண்ட் என்னென்னா sudo apt-get install git. ஸோ என்டர் கொடுத்துருங்க. ஒன்ஸ் கிட் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா Rpi.cam வெப் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற இந்த ஒரு லிங்க்கு போனீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் இந்த லைனை காப்பி பண்ணி உங்களோட டெர்மினல் அல்லது அந்த PUTTY ப்ரோக்ராமில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்துடலாம். இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட Raspberry Pi கேமராலேருந்து வர வீடியோ ஃபீடை வந்து நம்மளோட வெப் ப்ரௌசருக்கு ஸ்ட்ரீம் பண்ணும். அதுக்கு தான் அந்த சாஃப்ட்வேரு. நெக்ஸ்ட் கமாண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த Raspberry Cam இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளே போகணும். ஸோ அதுக்கு வந்து CD சேஞ்ச் டைரக்டரி Raspberry Cam வெப் இன்டர்ஃபேஸ். ஸோ இப்போ நம்ம அதுக்குள்ளே தான் இருக்கோம். நெக்ஸ்ட்டு install.sh இந்த கமாண்டை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டயலாக் ஓப்பன் ஆகும். ஸோ இது எல்லாத்துக்குமே எஸ் கொடுத்துருங்க. ஸோ டிஃபால்ட்டாகவே விட்ருங்க இதுக்கு எல்லாத்தையும். ஸோ இப்போ என்டர் அமுத்திடலாம். ஸோ அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக அதுவே செட் ஆயிரும். ஸோ கைஸ் இப்போ நம்மளோட கேமரா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணவான்னு கேட்குது. இப்போதைக்கு நோ கொடுத்துருங்க. பிகாஸ் இப்போ நம்ம வந்து Raspberry Piயோட கேமரா வந்து நம்ம எனேபிள் பண்ணல இன்னும். ஸோ எனேபிள் பண்ணலைன்னா எரர் காமிக்கும். ஸோ இப்போ நம்ம எனேபிள் பண்ணிடுவோம் அதையே. ஸோ எனேபிள் பண்ணுறதுக்கு sudo Rpi.config. ஸோ இந்த டயலாக் ஓப்பன் ஆகும். அதுக்கு தேர்ட் ஆப்ஷன் உங்களோட டவுன் ஏரோக்கு யூஸ் பண்ணி இந்த இன்டர்ஃபேஸிங் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. ஸோ
ஸோ கேமரா ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இப்போது உள்ளே போயிருங்க, என்டர் கொடுத்து ஸோ எஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ரைட் ஏரோ அமுத்தினோம்னா ஃபினிஷ் கொடுத்துடலாம். இப்போ நம்ம ரீபூட் பண்ணோம்னா நம்மளோட கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம ரீபூட் பண்ணிடலாம். sudo reboot. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பை ரீபூட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு ராஸ்பெரி பையோட ஐபி அட்ரஸ் தெரியணும். ஸோ ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம், ifconfig. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஐபி அட்ரஸ், ராஸ்பெரி பையோட ஐபி அட்ரஸ். உங்களுக்கு வந்து இது மாறலாம். ஸோ இதை காப்பி பண்ணி உங்களோட வெப் ப்ரௌசரில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஒரு HTML கிளிக் பண்ணிடலாம். ஸோ இதுதான் கேமரா வீடியோ ஃபீடு. சூப்பர், இப்போ நம்மளோட கேமரா ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு ராஸ்பெரி பையில் இன்னொரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணோம். அது பேர் பைத்தான் பேக்கேஜ் இன்ஸ்டாலர், பிப்னு சொல்லுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி இன்னொரு ப்ரோக்ராம் நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அவ்வளோதான், இந்த 2 ப்ரோக்ராம் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ அந்த கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ இந்த கமெண்டை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பை த வே இந்த கமெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஸோ என்கிட்ட இது ஏற்கனவே இருக்கிறதுனால இப்படி காமிக்குது. நெக்ஸ்ட்டு வந்து GPIO பின்ஸ்க்கான ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். GPIO பின்ஸ்னால் ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட் பின்னு. ஸோ அந்த பின்னை வந்து நம்ம ஃப்யூச்சரில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த பின்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும். ஸோ அதை தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு கமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதுதான், இந்த சாஃப்ட்வேர் தான். ஸோ இதை காப்பி பண்ணிடுங்க, இதை பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ முக்கியமானது pip3ன்னு போடுங்க, பிகாஸ் பிப் வந்து வேலை செய்யாது. ஏன்னா பைத்தான் 3க்கு தான் நம்ம இதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ பைத்தான் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இருக்கும் ராஸ்பெரி பையில். ஸோ அதை நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுனால எனக்கு இப்படி வருது. ஸோ நம்மளோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ராஸ்பெரி பைக்கு நாம் தான் சாஃப்ட்வேர் எழுத போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் அவ்வளோதான் கைஸ், பை.